இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மூக்காயில் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறேன். இது வந்து மொத்திக்கு தான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய கூட கொட்ட வேண்டாம், லிமிட்டடாக போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன கொட்டை இருக்குதோ போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், வெங்காயம் வந்து அரைச்சிருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பெருங்காயம், டமாட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் வந்து பட்டப்பூரியும் வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டுக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பட்டாணி ரெண்டுத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்ச நேரம் வந்து அந்த பச்சை வாசம் போடுறது நல்லா வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோம்மேட் மிளகாய் பொடி இது நல்லா வந்து வதங்கட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வந்து விடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கணும். ஸோ ஒரு 5 to 6 விசில் விடலாம். இன்னத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டெல்லாம் வந்து வேகணும். இந்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டெல்லாம் வெந்த பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்க போகிறோம் லாஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 to 6 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி கரைச்சி வந்து லாஸ்ட்டில் வந்து ஊற்றிக்கலாம். வரட்டும். குழம்பு நல்லா இருக்குதா, ஆஃப்டர் விசில் பிறகு குழம்பு நல்லா வந்திருக்குதா இல்லைன்னு இந்த குழம்பு பார்த்துக்கினே வந்து சொல்லிடலாம். மிளகாத்தூளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கெட்டியாக இருக்கும். புளி கரைச்சி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா வந்து ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். புளி கரைச்சி தண்ணி வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும், அப்படியே வந்து விடக்கூடாது, பிச்சாக நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சுன்னா போதும். சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கலக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்தாவே போதும். நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தைக்கு வந்து வச்சுருக்கேன், ரைஸ் வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தை வந்து பண்ணுவேன். அது டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.